மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் தங்க தளபதி எங்கள் அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எனது அரசியல் வழிகாட்டி போற்றுதலுக்குரிய அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்பது வள்ளுவம். ஆக்கமும் ஈட்டமும் காப்பும் நேர்மையான பகிர்வும் ஆகிய 4 தூண்கள் மீது ஒரு ஆட்சி நிலை பெறும் என்ற திருவள்ளுவரின் நெறியை தனது சொல்லாலும் செயலாலும் இந்திய அரசியலுக்கே வழிகாட்டி நிற்கின்ற தன்னிகரற்ற எங்கள் தலைவர் தங்க தளபதி எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் கூட்டுறவுத்துறை சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது. மக்களுக்கு தேவையான கடன், நுகர்வு, உணவு ஆகிய 3 தேவைகளை தமிழ்நாட்டின் கூட்டுறவு இயக்கம் நிறைவேற்றி தருகின்றது. தமிழ்நாட்டின் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் உண்டு. இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில்தான் கூட்டுறவு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. 1904ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி, 1905ஆம் ஆண்டு சென்னையில் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் ஆகியன இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. இவ்வாறாக 120 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவுக்கு முன்மொழிந்தது தமிழ்நாடுதான் என பெருமிதத்தோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, அரசியல் வாரிசாக வந்தவன் அல்ல. என் பயணம் அரக்கோணம் மண்ணில் தொடங்கியது. 27 ஆண்டு காலம் தலைவர் தளபதி அவர்களின் தீவிர ரசிகன். தளபதியின் ரசிகர் மன்றம் வெறும் ரசிகர்களின் கூட்டம் மட்டும் அல்ல, மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விதித்து எங்களை பக்குவப்படுத்திய ஒரு பள்ளிக்கூடம். அங்கிருந்த மக்கள் பணியில் 2022இல் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அரக்கோணம் நகரமன்ற கவுன்சிலராகி இன்று தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராகி இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சராக இந்த அவையில் நிற்க வாய்ப்பை வழங்கிய எனக்கு ஜனநாயகன் நீங்கள். இது 40 ஆண்டுகளாக காத்திருந்த அரக்கோணம் தனி தொகுதியின் குரலுக்கு நாம் தளபதி கொடுத்த அங்கீகாரம். அதனால் இன்று இந்த பொறுப்பில் நின்று கொண்டு நன்றி அண்ணா என்று சொல்வது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒரு ரசிகனின் நன்றி, தொண்டனின் நன்றி, மக்கள் சேவகனின் நன்றி. முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் காலெடுத்து வைக்கும் ஒரு சாமானியனின் நன்றி. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்றுக் கொடுத்தது சமத்துவம் என்பது சட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அந்த சமத்துவத்தின் பாதையில் அரக்கோண மக்களின் நம்பிக்கையை என் தோளில் சுமந்து அவர்களின் குரலை இந்த பேரவையில் ஒலிக்க வாய்ப்பளித்த அரக்கோண தொகுதி மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1853ஆம் ஆண்டு ராயபுரம் வாலாஜாப்பேட்டை இடையே அரக்கோணம் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. 1862இல் அரக்கோணம் ரேணிகுண்டா இடையே ரயில் பாதம் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கியது. தற்காலத்தில் சென்னையின் புறநகராக அரக்கோணம் மாறிவிட்ட நிலையில் மின்சார ரயிலின் போக்குவரத்து அதிகரித்துவிட்டது. தமிழ் இலக்கியத்தில் குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த வாழ்க்கை, முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த வாழ்க்கை என்பது போல் அரக்கோண மக்களின் வாழ்க்கை ரயிலும் ரயிலை சார்ந்த வாழ்க்கை.
என்றாகிவிட்டது. ஏனென்றால் அரக்கோண தொகுதிக்கென்று உயர்கல்வி கற்பதற்கு கல்லூரிகளோ வேலைவாய்ப்பிற்குரிய சிப்காடு போன்ற தொழில் நிறுவனங்களோ உயர் மருத்துவ சிகிச்சைக்கான வசதிகளோ இல்லாததால் எங்கள் பகுதி மக்கள் ரயில் பயணம் செய்து அன்றாட வாழ்க்கையை தொடங்க வேண்டியுள்ளது. இதற்கு முன் பல ஆண்டுகள் பல ஆட்சிகள் மாறின, ஆட்சியாளர்கள் மாறினார்கள். ஆனால் அரக்கோணம் தொகுதி தனித்து விடப்பட்ட தொகுதியாகவே இருந்தது. பல ஆண்டுகள் அரக்கோணம் காத்திருந்தது. ஒரு வாய்ப்புக்காக அல்ல, ஒரு யுகத்தின் மாற்றத்துக்காக, நம் தளபதியின் வருகைக்காக, வளர்ச்சியின் விசில் ஓசைக்காக. அரக்கோணம் மாறும், மாற்றித்தான் காட்டப் போகிறோம். வளர்ச்சி பெருகும், வேலைவாய்ப்பு உருவாகும், இளைஞர்களின் வாழ்க்கை தரம் உயரும். 8 கோடி மக்களும் என் மக்கள் தானே என கூறும் ஜென்சி இளைஞர்களின் தலைவர் ஆட்சியில் 100 நாட்கள் கடந்து நம் தலைவர் ஆட்சியில் இனி நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தமிழ்நாட்டின் சமூக முன்னேற்ற பயணத்தை குறித்து பேசும்போது அறிவை ஆயுதமாக்கி சமத்துவத்தின் உரிமைக்காக அரசியலமைப்பின் பாதையை வகுத்தவர் அண்ணல் அம்பேத்கர். கல்வியை ஒரு தலைமுறை மட்டுமல்ல பல தலைமுறைகளை உயர்த்தும் என்பதை உணர்ந்து கல்வியின் கதவுகளை ஏழை எளிய மக்களுக்கு திறந்தவர் பெருந்தலைவர் காமராசர். சுயமரியாதையை விதையாக விதைத்து பகுத்தறிவை சமூக மாற்றத்தின் கருவியாக்கியவர் தந்தை பெரியார். பெண்ணின் துணிச்சலுக்கு வரலாற்றில் அழிக்க முடியாத அடையாளம் பதித்து அந்நிய ஆட்சிக்கு வாளேந்தியவர் வீரமங்கை வேலு நாச்சியார். விடுதலை போராட்டத்தில் தன் வாழ்க்கையை நாட்டுக்காக அர்ப்பணித்து பெண்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் தியாகி அஞ்சலி அம்மாள். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்தார்கள். ஆதலால் அவர்களின் போராட்டங்களும் வெவ்வேறானவை. ஆனால் அவர்களின் பயணம் அனைத்தும் தேசம் என்கிற ஒரே இலக்கை நோக்கியதாக இருந்தது. அந்த உன்னத தலைவர்களின் லட்சியத்தையும் தொலைநோக்கு சிந்தனைகளும் தமிழ்நாட்டில் முன்னெடுத்து செல்கின்ற ஒரே தலைவராய், தமிழர்களின் தளபதியாய் வழிநடத்தி செல்கின்ற அண்ணன் தங்க தளபதி முதலமைச்சர் அவர்களின் ஒவ்வொரு செயலும் அமைந்துள்ளது என்பதை இந்த அவையில் பதிவு செய்த என் கடனாக கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த சிந்தனைகளின் தொடர்ச்சியாகவே இன்றைய தமிழ்நாட்டில் சமூக நீதி, சமத்துவம், பெண்களின் முன்னேற்றம், இளைஞர்களின் முன்னேற்றம், கல்வி, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அந்த பணியில் கூட்டுறவுத்துறைக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. காலம் மாறுகிறது, மக்களின் தேவைகளும் மாறுகின்றன, தொழில்நுட்பம் வேகமாக வளர்கிறது, வங்கி சேவைகள் கைபேசிக்குள் வந்துவிட்டன. ஆகவே கூட்டுறவு நிறுவனங்கள் பழைய நடைமுறையோடு நின்றுவிடாமல் நவீன தொழில்நுட்பத்தையும் தொழில்முறை நிர்வாகத்தையும் புதிய சந்தை வாய்ப்புகளையும் உள்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எளிய மக்களின் உணவு பாதுகாப்பின் முக்கிய களஞ்சியமாக நியாய விலைக் கடைகள் செயல்படுகின்றன. தமிழ்நாட்டின் பொது விநியோக அமைப்பில் கூட்டுறவு நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. நியாய விலைக் கடைகள் வழியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி வழங்கப்படுவது. நியாய விலைக் கடைகள் வெறும் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை வழங்கும் கடைகளாக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு சந்தையை உருவாக்கும் மையங்களாகவும் மாற்றப்பட்டு வருகின்றன. அரசு உப்பு, பனை வெல்லம், சிறுதானியங்கள் உள்ளிட்ட பொருட்களின் நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மாநிலம் முழுவதும் 36,318 நியாய விலைக் கடைகள் நடத்தி வருகின்றன. உணவு, பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையால் கையாளப்படும் 2.2 கோடி மொத்த குடும்ப அட்டைகளில் 2.16 கோடி குடும்ப அட்டைகளுக்கு கூட்டுறவு சங்கம் நியாய விலைக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகின்றன.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவின் வரலாறு நீண்டது. ஆனால் கூட்டுறவின் எதிர்காலம் அதைவிட பெரியது. விவசாயிகளின் வயலில் கூட்டுறவு இருக்கிறது. கடன் தேவையில் கூட்டுறவு இருக்கிறது. விளைபொருளிலும் சந்தையிலும் கூட்டுறவு இருக்கிறது. பெண்களின் தொழில் முயற்சியில் கூட்டுறவு இருக்கிறது. இளைஞர்களின் கல்வியிலும் கனவிலும் கூட்டுறவு இருக்கிறது. கிராம மக்களின் வங்கி சேவையில் கூட்டுறவு இருக்கிறது. மக்களின் அன்றாட உணவு தேவையில் கூட்டுறவு இருக்கிறது. அதனால்தான் கூட்டுறவு என்பது ஒரு துறை மட்டுமல்ல, மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு இணைந்த ஒரு பொருளாதார இயக்கத்தை, கூட்டுறவின் வெற்றி ஒளியை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு சேர்ப்போம் என இப்பேரவைக்கு உறுதியளிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவுக்கு முன்னுரிமை தந்து எவரும் எதிர்பாராத ஏற்றமிகு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகின்ற அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் தரவாய்ந்த திட்டங்களும் தடமதிக்கும் சாதனைகளும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என கூறி கூட்டுறவு தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றேன். தலைப்பு மட்டும் படிச்சிடலாம். நீங்க முக்கியமான 5-6 அறிவிப்பு இதிலே கூட இருக்குதுல்ல. முக்கியமான 5-6 அறிவிப்பு நீங்க தேர்ந்தெடுத்து கூட படிச்சிடலாம். இதுவரைக்கும் முந்தைய ஆண்டுகள் இல்லாத புதிதாக இதுவரை இல்லாத அறிவிப்புகளா அதை படிச்சா இன்னும் விசேஷமா இருக்காது. புதிய அறிவிப்பு 1, மகளிரை தொழில் முனைவோராக்க புதிய சிங்க பெண்கள் கடன் திட்டம் ரூபாய் 7015 கோடி மதிப்பீட்டில் கூட்டுறவு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு ரூபாய் 5000 கோடி மதிப்பில் ஊரக தொழில் கடன் 9% வட்டியில் வழங்கப்படும். கூட்டுறவு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி சந்தை பங்கை அதிகரித்து லாபத்தை உயர்த்த வெற்றி என்ற பொதுவான வணிக சின்னம் லோகோ அறிமுகப்படுத்தப்படும். மாநில கூட்டுறவு கொள்கை உருவாக்கப்படும். அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு குறைந்தபட்சம் 5 சேவைகள் வழங்கும் சங்கங்களாக ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் தரம் உயர்த்தப்படும். 6வது, ரூபாய் 9.09 கோடி மதிப்பீட்டில் 6.90 கோடி மதிப்பீட்டில் 3452 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நுண்தாங்கி சாதனங்களாக மைக்ரோ ஏடிஎம் நிறுவப்படும். 38 காலகருதி உடனே முடிச்சிருங்க ஐயா. கூட்டு முயற்சியில் வணிக வளாகங்களுடன் கூடிய பன்னாட்டு கட்டிடம் கட்ட விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 39 150 நியாய விலை கடைகளுக்கு ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். மற்ற அறிவிப்புகள் அனைத்தும் மாண்பு அமைச்சரால் படித்ததாக கருதி அது அவை குறிப்பில் ஏற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துறை சார்ந்த பல நல்ல ஆலோசனைகளும் அறிவுறுகளும் மாண்புமிகு உறுப்பினர் அவை முன் எடுத்து வைத்துள்ளார்கள். இந்த வெட்டு தீர்மானங்கள் அனைவரும் கொள்கை விளக்க குறிப்பிலும் எனது பதிலுரையிலும் பல விரிவான விளக்கங்களை அளித்துள்ளேன். இந்த பதிலுரை ஏற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்களது வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.